அவங்க பொறாமை கொள்கிறாங்க. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவன் வேறு சிந்தையில் பேசுகிறான். மாம்ச சிந்தையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆவியின் சிந்தையில் இருக்கிற சொல்கிறது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியுமான்னா புரியாதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பதில் புரியுமான்னு கேட்டால் புரியாதுன்னு தான் பதில். அப்படியாக இவனை பார்த்து கொலை செய்ய தீர்மானிக்கிறாங்க. அப்படியே குழியில் தள்ளி விட்டு இவனை போயிட்டு ரொம்ப படிக்கிறப்ப அழ வந்துடும் இந்த சாப்டர். இவனை குழியில் தள்ளி விட்டு சாப்பிட போயிடுறாங்க. அப்புறம் அந்த குழியிலேருந்து கர்த்தரை தூக்கி எடுக்கிறார். அப்புறம் திரும்பி வந்து பார்க்குறாங்க. அவனை கொலை செய்ய வேண்டும் ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் கொலை செய்ய வேணான்னு சொல்கிறான், இன்னொருத்தன் அவனை காசாக்கலான்னு சொல்கிறான். எல்லாமே சொந்த சகோதரனை இப்படியெல்லாம் நினைத்து போய் கடைசியில் என்ன நடக்குது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இஸ்மேலர் கருத்துலேருந்து போத்திபுரோட்டுக்கு போய் விடுகிறான். முதல்ல நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், இந்த வீட்டில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த ஐக்கியம், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுக்கிறதுக்கு காரணம் யாக்கோபுடைய செவி சாய்த்தல் இல்லை. செவி சாய்த்தல் இல்லை. அவன் 11 பேரும் துன்மார்க்கன், அவன் ரட்சிக்கப்படாதவன். இது மனுஷன் பலமுறை தேவனை தரிசித்தவன். ஏதோ தரிசனம் நேரே இல்லைனாலும் கிருபை தாங்கி கொண்டிருக்குது. உங்கள் சின்ன சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் கேட்கார். நீங்கள் கிருபை பெற்றவங்க, நீங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை இருக்குது. அப்போது வழி தெரில, எப்படி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும்னு வழி தெரில, எப்படி தம்முடைய சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றிக்கொள்ளணும் வழி தெரில. ஆனால் உங்களுக்கு தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்கிற ஜனங்க, தேவன் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். உங்கள் அளவிற்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கும். முழுசாக தெரியாத சப்ஜெக்ட்டு, ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படி தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படி மாறிவிட்டது. அங்கே வாங்கின தகப்பனிடத்தில் வந்த சாபம் இந்த பயணத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இருக்கு. இத்தனைக்கு எத்தனையோ முறை தேவனை தரிசித்தாலும் குடும்ப வாழ்க்கையாவது இனிமையாக அமைஞ்சுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்பர்ஸ் வச்சு எடுத்துக்கொள்ள முடியாது எவ்வளோ பசங்க இருக்கிறாங்கன்னு. வசவசன் பசங்க இருக்கிறனால எல்லாம் கொலகார பசங்களாக இருக்கானுங்க. தீனால் தீட்டுப்பட்டப்போ ஊடு பூந்து வெட்டி போட்டு ரத்தாறு ஓடிடுச்சு. அந்த பாப்பாவும் வீடு அடங்கலை, வீடு தாண்டி படி தாண்டிடுச்சு. பிள்ளைங்க இருந்தும் சொல்கிறேன், எதுவுமே இவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அந்த 20 ஆண்டு காலமும் எனக்கு சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. சம்பளத்தில் ஒரு திருப்தி இல்லை, வேலை வந்து கொத்தடிமையான வேலை, திருமணம் ஏமாற்றப்பட்ட திருமணம், கூச்ச பார்வை கொண்ட லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். ஆசைப்பட்டதோ ராகேல். என்ன இவனுக்கு விருப்பம் என்பதே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். நான் சொல்ல வர காரியம் இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சாந்தத்தை எழுப்பி சொல்லுகிறார். இந்த மாதிரியெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. அது